துலாம் ராசி நண்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது தெரியுமா? உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, இன்று வைகாசி மாத துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கப் போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய முக்கியமான காலமாக இருக்கும். மாதம் முழுவதும் சூரியன் ரிஷபத்தில் இருப்பதால் திடீர் மாற்றங்கள், செலவுகள், மன அழுத்தம் போன்றவை இருக்கலாம். அதனால் கவனமாக செயல்பட வேண்டும். ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷத்தில் இருப்பதால் உறவுகள், கூட்டாண்மை விஷயங்களில் சண்டை அல்லது பதட்டம் வரலாம். அமைதியாக இருக்க வேண்டும். மே 26 வரை குரு மிதுனத்தில் இருப்பதால் இது உங்கள் 9ஆம் இடம். அதிர்ஷ்டம், உயர்வு, பயணம், கல்வி, வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். குரு பார்வை உங்கள் ராசியிலேயே விழுவதால் இது மிகவும் நல்ல காலம். இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கும் விஷயங்கள் நல்ல பலன் தரும். மே 26க்கு பிறகு குரு கடகத்திற்கு மாறுவதால் தொழில், பதவி, பெயர், புகழ் ஆகியவற்றில் முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதன் மிதுனத்திற்கு வருவதால் கல்வி, தொடர்பு, பயணம் விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். சனி மீனத்தில் இருப்பதால் வேலை, ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று அழுத்தம் இருக்கும். அதனால் ஒழுங்கான வாழ்க்கை முறை அவசியம். ராகு கும்பத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டம், கிரியேட்டிவிட்டி, புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். கேது சிம்மத்தில் இருப்பதால் நண்பர்கள் மற்றும் லாப விஷயங்களில் கவனம் தேவை. மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பத்தில் அதிர்ஷ்டம், நடுவில் மாற்றம், இறுதியில் தொழில் முன்னேற்றம் தரும். நீங்கள் தைரியமாக செயல்பட்டால் இந்த மாதம் நல்ல உயர்வை தரும். உங்களுடைய சுய ஜாதக கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. உங்கள் பிறந்த நியதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் கேள்வி மற்றும் உங்கள் இமெயில் ஐடி ஆகியவற்றை கமெண்டில் சொல்லுங்க. இது ஒரு இலவச சேவை. உங்களுடைய கணிப்பு இமெயில் மூலமாக அனுப்பி தரப்படும். இந்த தமிழ் மாத பலன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரட்டும் என்று யாம் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தினமும் இப்படிப்பட்ட ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் கியூப் டிவி தமிழ் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.